அண்மை செய்தி சேலம் பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் 4 பேர் மீது ஊழல் புகாரானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் சுதனிடம் கேட்டு பெறலாம். சுதன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. சேலம் ஓமலூர் அருகே பெரியார் பல்கலைக்கழகமானது செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில காலங்களாகவே பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. இதற்கிடையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்ட 4 பேர் அரசு விதிகளை மீறி தன்னிச்சையாக, அதாவது வர்த்தக ரீதியிலான நிறுவனத்தை துவங்கியதாக எழுந்த புகாரின் பேரில் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே தற்சமயம் அவர் தனியார் மருத்துவமனையில் இதய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே தற்போது பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் மீது ஒரு மோசடி புகாரானது எழுந்துள்ளது. அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து பல்வேறு மாணவர்களுக்கு, அதாவது கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளானது மத்திய அரசு நிதி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு பட்டியலின பழங்குடியின கிராமப்புற மாணவர்களின் திறன் மேம்பாட்டுக்கு, அதாவது தீன் தயாளன் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் 2 கோடியானது நிதி ஒதுக்கப்பட்டிருந்த நிதியில் அதில் 1.15 கோடி ரூபாய் அளவில் பணத்தை முறைகேடாக கையாடல் செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிலர் தற்சமயம் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளனர். இந்த புகாரில் பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் தங்கவேல் மற்றும் அவரது கூட்டாளிகளாக சசிகுமார், சாஜித் அகமது, பரமேஸ்வரி ஆகியோர் இணைந்து இந்த முறைகேடில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழக பொறுப்பு பதிவாளர் மீது மேலும் ஒரு முறைகேடு புகார் பதிவாகி இருக்கக்கூடியது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. வருண்யா, சுதன், விவரங்களுக்கு நன்றி.